Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th standard செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் மந்த் போர்ஷன்ஸ் தான் வரும் இல்லையா. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா யூனிட் 5 அண்ட் தென் யூனிட் 6 தென் யூனிட் 7. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5, 6 மட்டும் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன யூனிட்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் போர்ஷன் சிலபஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5, யூனிட் 6 அண்ட் தென் யூனிட் 7. ஆஃப்டர் தேட் சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அண்ட் 5. ஓகேங்களா. ஸோ இதில் ஜியாகிரஃபிலையும் அதே மாதிரி சேஞ்சஸ் சில டிஸ்ட்ரிக்டில் வரலாம். யூனிட் 5, 6, 7 ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 47. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எந்தெந்த பேஸில் வந்து படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூனிட் 5 டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு தரணும். எல்லா யூனிட்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. சரிங்களா. அடுத்தது answer the following in 1 or 2 sentences. Second question, highlight the contribution of Jains to Tamil literature இருக்கு இல்லையா. அந்த question 3 times கேட்டிருக்காங்க. What do you know about Nalanda University? அதுவும் 4 times கேட்டிருக்காங்க. What is Gandhiji's Varda scheme of education? அது very very important. So second question, third question and then fifth question important. Detail இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் first, second, fourth detail important. அதில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த லெசனாக இந்த டீட்டெயில் கண்டிப்பாக படிச்சாகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4th one, highlight the important recommendations of Kothari commission இருக்கு இல்லையா. அது very 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 important detail. So first detail important, second 4 times கேட்டிருக்காங்க, second one important, then fourth detail important. next map places, இதில் இருக்கக்கூடிய places எல்லாமே நீங்கள் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. யூனிட் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 66 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் வாட் ஆர் த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, அதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் த ட்ரெயின் தியரி, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் த இன்வென்ஷன்ஸ் விச் மேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல், அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன், it is very very important, repeatedடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த் ஒன் வந்து very very important mark. நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் 1991 ரீஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா அவுட்லைனில் இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 74 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் வாட் இஸ் அன் அர்பன் ஏரியா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் த 3 பிரசிடென்சி சிட்டிஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 4th கொஷின் ஸ்டேட் எனி 4 ரீசன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். ரைட் ஷார்ட் நோட் ஆன் கண்டோன்மெண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 75 டீட்டெயிலில் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேஸ் த ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ், இந்தியா பிகேம் அன் அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டன் ஹவு, இந்த 2 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓவர். தென் ஜியாகிரஃபி பேஜ் நம்பர் 122 யூனிட் 5 ஹசார்ட்ஸ். சரிங்களா. 122 ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஹசார்ட்ஸ் பேஜ் நம்பர் 130 இருக்குது இல்லைங்களா. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஹசார்ட், இது இம்பார்ட்டன்ட், 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட், இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த மேஜர் ஃப்ளட் ப்ரோன் ஜோன்ஸ் ப்ரோன் ஏரியாஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ராட்டும் 6th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th, 6th இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீனுக்கு வந்து நீங்கள் வந்து 4 கொஷின்ஸும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் தரோவாக படிச்சிட்டோன்னா ஒரு 5 மார்க் நம்ம தரோவாக இருக்கலாம். அதில் எது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஸ்டிங்விஷ் ஜியாகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மட்டும். சரிங்களா. ஏன்னா நமக்கு ஒரு 5 மார்க் இதிலேருந்து வருதுன்னா அப்போ நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இருந்ததுன்னா. அடுத்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எர்த் குவாக் அண்ட் லிஸ்ட் அவுட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ், அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எலாபரேட்லி டிஸ்கஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க.
சரிங்களா. அடுத்தது யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 138ல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஸோ இதில் ஃபுல்லாக அந்த 3 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. அதில் அக்ரோ பேஸ்டு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் இண்டஸ்ட்ரி 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4th கொஷின் quinary activity elucidate with an example. And then 5th question very very important. Answer in paragraphல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீட்டெயில் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கிளாஸிஃபை த இண்டஸ்ட்ரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் டீட்டெயில். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 3மே இம்பார்ட்டன்ட். அதில் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். தென் ப்ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஷின். சரிங்களா. அடுத்து யூனிட் 7 எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 154ல் ஆன்சர் ப்ரீஃப்லி why Africa is called a mother continent. மேம் இந்த யூனிட் எங்கள் ஸ்கூலில் வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஹாஃப் எலிக்கு அப்படின்னா இதை அப்படியே விட்டுடுங்க. சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. வீடியோ பார்த்துட்டு இதில் கிளியராக நான் சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. எந்தெந்த லெசன் உங்கள் ஸ்கூலில் இருக்கோ அந்த லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கொஷின் பேப்பர் வரும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வைஸாக. ஸோ இந்த மாதிரியான 7th லெசன் ஜியோகிரஃபியில் 7th லெசன் எனக்கு எங்கள் ஸ்கூலில் இல்லைங்க மேம் அப்படின்னா நீங்கள் 5-6 யூனிட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். மென்ஷன் எனி 4 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ 1, 2, 3 and 5. அடுத்து பேஜ் நம்பர் 155ல் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 3மே தரோவாக இருங்க. கிவ் ரீசன்ஸ் இது 3மே தரோவாக இருங்க. இதை தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃப் கொஷின் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிஸ்கிரைப் த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அண்டார்டிகா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அதை தவிர்த்து கேட்கணுன்னா நமக்கு ஃபிசிக்கல் டிவிஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஒன் இருக்கு இல்லையா, தேர்ட் கொஷின் கேட்கலாம். மேப் ஸ்கில், மேப்பு இம்பார்ட்டன்ட். சரியா. ஜியோகிரஃபி மேப் ஒர்க்கை தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஜியோகிரஃபி 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் யூனிட் 4 அண்ட் தென் யூனிட் 5 பேஜ் நம்பர் 189. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 196ல் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் வந்து வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் ரிப்பீட்டடாக 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் UDHR, தேர்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் டிஃபைன் போக்சோ ஆக்ட் 2012. வாட் டு யூ நோ அபவுட் 1098 சைல்ட் லைன். ஓகேங்களா. இதுவும் கேட்டிருக்காங்க இந்த 2 கொஷின். 7th கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸும் வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன், அந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then unit 5 road safety rules and regulations. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 207ல் 1 மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு டு யூ என்ஷூர் ரோட் சேஃப்டி இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ட்ரா த டிராஃபிக் லைட் சிக்னல்ஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் த மீனிங் இருக்கு இல்லையா, அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் த எய்ம் இல்லையா, 6 1 ஒன்ஸ். அடுத்து ரைட் எனி 4 டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 7 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இதுவும் தேர்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் 3 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம், ஜியோகிரஃபியில் 3 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம், சிவிக்ஸில் 2 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக உங்கள் ஸ்கூலில் என்னென்ன லெசன் இருக்கோ அந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி சிவிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 1 மார்க் முடிச்சிட்டேன் மேம், நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் தரோவாயிடுங்க. ஃபைனலாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு
லாஸ்ட்டு அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் படித்தா போதும். அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் எப்படியெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், ஃபஸ்ட்டு எது வரும், என்ன படித்தா நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே நம்ம அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸ் டே வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் watching.